இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, பொம்மலாட்டம் கண் சுத்தம் பற்றி எல்லாம் கவனமாக கேளுங்க, பாருங்க. அதுக்கப்புறம் கடைசி அந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு நம்ம அதை பற்றி பேசலாமா? நம்மளை பற்றின ஒரு நிகழ்வு, நம்ம எப்படி நம்ம பார்த்துக்கணும் நம்ம உடம்பை, நம்ம கிராமத்தை, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களோட பொம்மை தான் பேசுவோம், நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு, அது என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களா? ஒரு ஊர்ல பாவாடன்னு ஒரு பையன். என்ன எல்லாரும் பாவாடன்னு சொன்னோன்னு சிரிக்கிறீங்க? அவனுடைய முழு பேரு பாவாட ராயன். இன்னைக்கு அவன் என்ன பண்றான், அவனை பத்தினதுதான் கதை. நம்ம பார்க்கலாமா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு? வெரி குட் பாய். என் பையன் பாவாடை எவ்வளவு ஷோக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளவு கிளீனா பள்ளி கிளம்பி இருக்கான் பாத்தீங்களா? இவன் தான் என் பையன் பாவாடை. பையா 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 பசங்களுக்காக பை சொல்ல. அப்பா அண்ணன் இல்ல, காலையில குளிக்கல, பல்லு விளக்கல, ஏன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கூட கழுவுலப்பா. அப்படியே அழுக்கு கையோட சாப்பிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பி வந்து நிக்கிறான்பா. கேட்டியாயா? பாவாடை அப்பா என்னடா பாப்பா சொல்றதுலாம்? அப்பா போய் சொல்றாப்பா, அப்படிதான் வேலைப்பா. எப்பா பார்த்தாலும் கோழி மூட்டி விட்டுனே இருப்பா. இல்லையே, நான் தான் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நீ எப்படா ஃபர்ஸ்ட்? ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஏய் அடி வாங்குவ, நான் தான் ஃபர்ஸ்ட். போய் சொல்றீங்க நீங்களா? இந்த பசங்களை கேளா, யாரா ஃபர்ஸ்ட் வந்தது? நான் தான் ஃபர்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், புரியுதா? எல்லாம் அட்டெண்டன்ஸ் சொல்றீங்களா? சொல்றேன் சார். எஸ் சார். நம்ம கத்துக்கிட்டியா? பாவாடை பாவாடை சார், பாவாடை இல்ல அட்னன் சொல்லாம வாய் நேரா மம்மு வச்சின்னு கோமிக்கிட்டு இருக்கறேன் சார். எனக்கு கொஞ்சோண்டு கேட்ட சார், குடுக்கவே இல்ல சார். இந்த ராணி பொண்ணு குடுக்கலன்னு கோழி முட்டு. ஏய் பாவாடை, வாயில என்ன வச்சிருக்க? சார் நான் ஒண்ணுமே வச்சிரல சார், ராணி போய் சொல்றா சார். டேய் சார், நீ அத சாப்பிட்டு போய் எங்க வாயை காட்டு. டேய் டேய், ஈமிச்ச தின்பண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுவும் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது சாப்பிட்றல. ஒன்ன சார் உண்டரே உண்டரே. காகித துண்டுகள், காகித துண்டுகள், பிளாஸ்டிக் பேப்பர்கள், பிளாஸ்டிக் பேப்பர்கள், தரையில பார், தரையில பார், அசுத்தப்படுத்துதே, அசுத்தப்படுத்துதே, பொறுக்கி எடே, பொறுக்கி எடே. கிடக்கு பொறுக்கி எடே, சுத்தமாக்க சுத்தமாக்க. சார் என்னம்மா இதெல்லாம் எங்க சார் போறது? என் தலையில போட்டு. ராணி உனக்கு அறிவே இல்ல, இதெல்லாம் போய் சாரி கிட்ட கேட்டுன்னு இருப்பா. அப்படியே ஜன்னலை தூக்கி வெளியே போடு, காத்தோட காத்தெல்லாம் பறந்து போயிடும். ரொம்ப 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 இவருக்கு அறிவு ஜாஸ்தி. இவர் சொல்றத பத்தியா? குப்பையை பெரிய எங்க போடுறது சொல்றாங்க. இப்ப ரைட்டா தப்பா இது? வித்யா, குப்பையை பொறுக்கி அப்படியே ஜன்னல்ல திறந்து அப்படியே போறதாமே. பசங்க பத்தடா டஸ்ட்பின்ல போனா அது சொல்லுது. பாவாடா சார் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல சார். டேய் நான் சொல்றத கேளுடா. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போன இப்பதான் பாட்டு சொன்னேன். எல்லாத்தையும் உள்ள மட்டும் சுத்தம் இருக்கணும், ஆனா வெளியில அசுத்தமா இருக்கணும்டா. நகை வெட்டணுமா? நகை வெட்டி வாங்கி கொடுன்னு சொன்னேன் சார். எங்க அம்மா இல்ல சார். யார சார் உங்களை இல்ல சார். அதான பார்த்தேன். என்ன செல்லமா போடான்ட்டு நம்ம வீட்டுல தான் இவ்வளோ பெரிய அரோமன் இருக்குது, அதுல போய் அறிஞ்சுக்கோங்க சொல்லிட்டாங்க சார். ஏப்பா புள்ளிவிழா, இவன் சொல்றது ரைட்டா? அவங்க அம்மா அறியாமணியில, அதுவும் நகத்தை வந்து அறியாமணியில அறிஞ்சுக்க சொல்லிருப்பாங்க. ஏப்பா அவங்க அம்மா காசு கொடுப்பாங்கப்பா, அந்த காசெல்லாம் வாங்கி ஒரு நகை வெட்டி கூட வாங்கலாம் அந்த பையன். ஆனா இவன் என்ன பண்றான்? அது எந்த எந்த பொருள் வாங்கி தரான்? ஈமிச்சத்தின் சொல்லு பாப்பா. தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே ஆறாதே தாங்காது. தாங்காதேன்னு சொல்லுது. தாங்காது சார். ஆறாதே தாங்காது சார். பாப்பா என்ன தாங்காது சார்? ஒண்ணு வந்து ஒன் பாத்ரூம் பண்ணுது, இங்க நான் ஆறாதேன்ற தாங்காதேன்னு சொல்லி டூ பாத்ரூம். என்னமா பாவாடை இல்ல சார், என்னமா டாய்லெட் போயிட்டு தண்ணியே ஊத்தாம வந்துட்டா சார். அது மட்டும் இல்ல சார், பாத்ரூம் போகும்போது செப்பல் போட்டு போல கைய சோப்பு போட்டு கழுவே இல்ல சார். டேய் பாவாடை சார் இங்கடா.
போகணும்னு சொன்னா இல்லையா? சார் செருப்பு போட்டு போனா நஞ்சிடும் சார். ஏப்பா இந்த அறிவு குழந்தை பாத்தீங்களா? செப்பல் போட்டு போனா நனைஞ்சிருமாமே. சரி டேய், டாய்லெட் போயிட்டு வந்த பிறகு ஹேண்ட் வாஷ் சோப்பை போட்டு நல்லா கையை கழுவணும்னு சொன்னா சொல்லியா? அதே மாதிரி என்னது கழுவணுமா சார்னு கேக்குறான் பத்தியா? வீட்டுக்கு கக்குசுவனே வேணும், தொற்று நோய்கள் விரட்டிட கக்குசுவனே வேணும். வீதியின் ஓரத்திலே வந்து மலை ஜல கழிப்பதனாலே சுத்தம் கெட்டது போதுங்க. வயிற்று பேசுவாந்தி பேதி சிவ பேதி ரத்த சோது நோய்கள் நம்மை தாக்காதீங்க, கக்கூசையே பயன்படுத்துங்க. கக்குசி இல்லாதீங்க கட்டி நன்மை ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு வீட்டுக்கு கக்கூசி வேணுமா வேணாமா? வெட்ட வெளியில போனா அதுல உட்கார்ற என்ன பண்ணும்? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல உட்கார்ந்து நிறைய நோய் உண்டு பண்ணிடும். அதனால வீட்டுக்கு வீட்டுக்கு கக்கூஸ் வேணும். சுற்றுச்சூழலை நல்லா பாத்துக்கணும். அதனால நம்ம எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம வீடு சுகாதாரம், நம்ம கிராமத்து சுகாதாரம், நம்ம தாமரை சென்றையும் சுத்தமா வச்சுக்கலாமா? பாவாடை மாதிரி இருக்கலாமா? நோ 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 நோ. சுத்தம் நமக்கு சுத்தம் வேணுங்க. சுத்தம் இல்லா மனிதனுக்கு நோய் வருதுங்க. உள்ளம் சுத்தப்பட்ட மனுஷியாக வாழலாம், உடம்பு சுத்தப்பட்ட நோய் இல்லாம வாழலாம். தன் சுத்தம் காக்கணும், உடை சுத்தம் பார்க்கணும், சுத்தமாக நடந்துக்கிட்டா நோய்கள் கிட்ட நெருங்குமா. சுத்தம் 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 நமக்கு சுத்தம் வேணுங்க. சுத்தம் இல்லா மனிதனுக்கு நோய் வருதுங்க. நீங்க 1/2 மணி நேரமா பாடம் எடுத்தீங்கல்ல? ஆமா எவ்வளவு சொல்லி கொடுத்தீங்க? ஆமா, என்ன புரிஞ்சு உனக்கு? நான் சொல்றத அப்படியே காதுல வாங்கிக்கணும் சார். அதான் அப்படி இப்படி பண்ணா இது இப்படி இப்படி வராது சார். என்ன சொல்லு என்ன சொல்லு சார், காது கேட்கலையா உங்களுக்கு? சொல்டா, எனக்கு இருக்குதா? உனக்கு என்ன புரிஞ்சுதா சொல்டா? அதான் அப்படி இப்படி பண்ணா இது இப்படி இப்படி வராது. எப்பா அவன் சொல்றது கரெக்டாப்பா? எவ்வளவு விஷயம் சொன்ன, அது இப்படி இப்படி பண்ணா இது இப்படி இப்படி வராதான் சொல்றத பத்தி அவன். பிள்ளைங்களா நீங்க எல்லாம் சொல்லுங்க பாப்பா. நீங்க எல்லாம் சொல்லுங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தப்பா? அப்புறம் வெரி குட். எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்றி நன்றி. நீங்களும் நல்ல பிள்ளையா சுத்தபத்தமா உடம்ப பார்த்துட்டு தன் சுத்தத்தை பாப்பீங்களா? எப்படி இருந்தது பொம்மலாட்டம்? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட தாமரை சென்டர்ல நாங்க இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணது. இது வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுல? ஜாலியா இருந்துச்சா? நீங்களும் இதெல்லாம் லேர்ன் பண்ணலாம். இதுல என்ன கத்துக்கிட்டீங்க? இது எது பிடிச்சிருந்துச்சு அதை பத்தி நீங்க சொன்னீங்க. ப்ளீஸ் கம். சுத்தமா இருந்தா தான் நோய் எல்லாம் வராது. வெரி குட். நம்ம கிளீனா இருந்தோம்னா நம்ம வந்து டிசீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்றோம். வெரி குட். வேற ஏதாவது? குப்பைகளை குப்பை தொட்டியில் போடணும். வெரி குட். நம்ம வந்து we have to put the waste எங்க பண்ணணும்? டஸ்ட்பின்ல போடணும்னு சொல்றோம். வெரி குட். பாத்ரூம்லாம் சுத்தமா வச்சுக்கணும். we have to keep clean the toilet. என்ன? குப்பை மக்காத குப்பை எல்லாம் பிரிச்சு போடணும். வெரி குட். கம்போஸ்டபிள், நான் கம்போஸ்டபிள் அதெல்லாம் நம்ம என்ன செக்ரிகேட் பண்ணணும்ன்றோம். நான் இதுல வந்து கத்துக்கினது வந்து சுத்தம் பாட்டு. சுத்தம் பாட்டு, அந்த கிளீன் அந்த பாட்டு, சுத்தம் 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 நமக்கு சுத்த வேணுங்கோ, அந்த பாட்டு அவங்க கத்துட்டு இருக்காங்க. வெரி குட். அப்புறம் மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து பிரிச்சு பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா பாவாடை என்ன பண்ணா? மாங்காய் பாத்து வாங்கிட்டு சொன்னா ஈமிச்சு. அது மாதிரி வாங்கலாமா? ஈமிச்சு தின்பண்ணலாம் சாப்பிடலாமா? வெரி குட் வெரி குட். பாவாடை வந்து டிசிப்ளினா இல்ல, ஆனாலும் எல்லாருக்கும் சிரிப்பு. அவன காமெடியா பண்ணதுனால காமெடியா இருந்துச்சு. பட் நம்ம ஒரு விஷயத்த காமெடியா சொல்லும்போது ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுது? அவன மாதிரி இருக்கணுமா? பாவாடை மாதிரி? நோ நோ. அப்புறம்பா நான் வந்து நம்மள எப்படி டிசீஸ்ல இருந்து பாதுகாத்துறேன்னு கத்துக்கிட்டேன். வா வா வா. நம்ம எப்படி நம்ம டிசீஸ்ல இருந்து எப்படி we have to save when we are clean, we have to save, we have to protect our health. நான் சொல்றேன். வெரி குட். தினமும் குளிக்கணும். ஓகே, 2 times morning and the evening after sports we have to take bath. அப்புறம் தினமும் பிரஷ் பண்ணணும். அது எத்தனை முறை? 2 முறை. நாம சொல்றோம், ஆனா செய்யணும். ஏன்னா சாப்பிடுறதுக்கு போகிறது முன்னாடி கண்டிப்பா செய்யணும். நான் வந்து அது என்ன கத்துக்கினா, பாவாடை வந்து சூப்பரா பண்ணியிருந்தான். மக்காத குப்பை மக்குற குப்பை வந்து பிரிச்சு போட்டாங்க. ராணி சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம்
அந்த சார் இருந்தார்ல அவர் வந்து திருக்குறள் சொல்ல நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இது பாவாடை வந்து ஒண்ணுமே சொல்லல, வாய் மட்டும்தான் இவ்வளவு கியூட்டா she was watching it. Okay. நான் வந்து கத்திக்கிறது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கேர் எடுத்துக்க நான் அவன் பிடிச்சானா இல்லையான்னு கேட்டது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I want to acknowledge for Srinivasan sir for puppet show seeing. Thank you sir. Thank you. So sweet. நெகவெட்டி கூட வாங்காம முக்கியமான பாயிண்ட் பத்தியா, நெகவெட்டி நம்ம வந்து நெயில் வந்து கட் பண்ணணும். அவன் நெகவெட்டி இல்லாம அவன் வந்து என்ன சொன்ன ஈமிச்ச சாப்பிட்டுக்கிறான். வாட்ச் பண்ணிருக்காப்ல. கிளாப் பண்ணுங்க. வெரி குட். சீனிவாஸ் அண்ணாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புது விஷயங்கள் வந்து நம்ம தாமரைக்கு வந்து கொடுக்குறாங்க. பட் இது ரொம்ப ஹாப்பியானது. சில்ட்ரன்ஸ் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் என் கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கொடுத்துட்டு வரது தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தாமரை டீம் வாழ்த்துக்கள். தாமரை சார்ந்த அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும், பிரிட்ஜெட், மற்ற அங்க இருக்கிற ஒர்க் பண்ற அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் எங்களை யாத்ரா சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.